ஹாய் நண்பா நண்பீஸ். கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ், டீச்சர்ஸ், பென்ஷனருக்கு இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு குட் நியூஸ் வந்திருக்கு. நம்ம எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த டிஎன்எஸ் அலவன்ஸ் பார்த்திங்கன்னா அதிகாரப்பூர்வ அறிவிப்பு முதலமைச்சர் விஜய் அவர்கள் வெளியிட்டிருக்காரு. உங்கள் சேலரியில் எவ்வளோ உயர் இருக்கும் வாங்க டீட்டெயிலாக அவர் வெளியிட்ட அறிக்கையை பார்க்கலாம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், விலைவாசி ஏறிக்கிட்டே போகிறதுனால கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு டிஎன்எஸ் அலவன்ஸ் அகவிலைப்படி உயர்வு பார்த்திங்கன்னா கொடுப்பாங்க. கடைசியாக போன வருஷம் நவம்பர் மாதம் டிஎன்எஸ் அலவன்ஸ் வந்து 55% 3% உயர்த்தி 58% வழங்கினாங்க. இப்போ அதை ஃபாலோ பண்ணி அடுத்த கட்ட அறிவு பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. இப்போ வந்திருக்க இன்ஃபர்மேஷன் என்னென்னா, கவர்மெண்ட் எம்ப்ளாயி டீச்சர்ஸ்க்கு வழங்கப்பட்டு வர அந்த டிஎன்எஸ் அலவன்ஸ் 58% இன்னும் அடிஷ்னலாக 2% இன்க்ரீஸ் பண்ணி 60% வழங்க முதலமைச்சர் விஜய் வந்து உத்தரவிட்டிருக்காரு. இந்த அறிவிப்பு மூலமாக உங்களுடைய டிஎன்எஸ் அலவன்ஸ் இப்போ 60% எட்டியிருக்கு. இது விஷயமா வெளியான அறிக்கையில் என்ன போட்டிருக்குன்னா, மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஜனவரி 1, 2026 முதல் அகவிலைப்படி உயர்த்தப்பட்ட நிலையை வந்து கனிவுடன் பரிசீலித்து இப்போ மாநில அரசு ஊழியர்களுக்கும் இந்த உயர்வை முதலமைச்சர் வந்து அறிவிச்சிருக்காரு. இந்த 2% உயர்வு பார்த்தீங்கன்னா 2026 ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து முன்தேதியிட்டு வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. அதாவது ஜனவரியிலிருந்து வர நிலுவைத் தொகையும் அரியர்ஸா அது அவங்களுக்கு கிடைக்கும் சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு முடிவால் எவ்வளோ பேர் பயனடைய போகிறாங்கன்னா, சுமார் 16 லட்சம் அரசு அலுவலர்கள், ஆசிரியர்கள், ஓய்வூதியதாரர்கள் பயனடைய போகிறாங்க. இதனால் தமிழக அரசுக்கு வருஷத்துக்கு சுமார் 1230 கோடி ரூபாய் கூடுதலாக செலவானாலும் ஊழியர்களுடைய நலன் கருதி இந்த நிதியை ஒதுக்கீடு செய்ய முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்காரு. போன முறை பார்த்தீங்கன்னா 3% உயர்வு கொடுத்தாங்க. ஆனால் இந்த முறை வந்து 2% மட்டுமே உயர்த்தப்பட்டிருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த உயர்வு போதுமானதா இல்லை இன்னும் அதிகமாக தேவையா? அது இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இன்ஃப்ளேஷன் ரேட் அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அடுத்த வாட்டி டிஎன்எஸ் அலவன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறப்போ மினிமம் வந்து ஒரு 3% இருக்கும். ஆல் இந்தியா கன்சூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸோட பாயிண்ட்ஸும் வெளியே வந்திருக்கு. மார்ச் மாதம் நிலவரப்படி பார்த்தீங்கன்னா 147 சம்திங் போட்டிருக்காங்க. அதனால ஜூலை மாதத்துக்கான டிஎன்எஸ் அலவன்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மினிமம் ஒரு 3% இருக்க வாய்ப்பு இருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். முதலமைச்சர் விஜய் பொறுப்பேற்று ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் பென்ஷனருக்கு வந்து இந்த டிஎன்எஸ் அலவன்ஸ் வந்து ஹைக் பண்ணியிருக்காங்க. இது விஷயமா உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் மறக்காம கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்க. முதலமைச்சர் விஜய் பதவியேற்றப்போ கடைசியாக ஒரு விஷயம் ஷேர் பண்ணியிருப்பார், பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவருடைய ஆட்சியில் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ், டீச்சர்ஸ், மீனவர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா நல்லா இருப்போம் அப்படின்னு சொல்லியிருப்பார். அவர் சொன்னபடி எல்லாருமே நல்லா இருப்போமா? உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ நண்பா நண்பீஸ்.